நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமியில இந்த காலகட்டத்தில் டைம் டிராவலை பத்தி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒருவேளை செத்து போன உங்க கொள்ளு தாத்தாவை பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி மனுஷன் குரங்குல இருந்து எவல்யூஷன் ஆன அந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டைம் டிராவலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் Sci-Fi மிஸ்ட்ரி. வெல்கம் பேக் டு கால பயணம். நம்மளோட பிரபஞ்சத்திலேயே ரொம்ப வேகமானது எதுனா ஃபோட்டான்ஸ், அதாவது ஒளி தான். இந்த ஒளியோட வேகம் எவ்வளவுனா 2,99,000 சம்திங் வரும். கிட்டத்தட்ட ரவுண்டா சொல்லணும்னா 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இந்த அளவுக்கு ஒளி ஃபாஸ்டா இருக்கிறதுனால நீங்க பார்க்குற படங்களை இந்த ஒளி தான் உங்களோட கண்களுக்கு கொண்டாந்து சேர்க்குது. இப்போ நீங்க சூரியனை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் 8 மினிட்ஸுக்கு முன்னாடி உருவான இமேஜ். ஏன்னா சூரியனில் உள்ள லைட் பூமிக்கு வந்து சேரணும்னா அந்த ஒளி எடுத்துக்கிற நேரம் 8 மினிட்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு வருஷத்துல ஒளி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமோ அவ்வளவு தூரத்துல நீங்க போய் நின்று ஒரு டெலஸ்கோப் போட்டு பூமியை பாக்குறீங்க அப்படின்னா அங்க நீங்க பாக்குற விஷுவல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு சிறப்பான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நம்மளோட பூமியில இருந்து 600 ஒளியாண்டுகள் தூரத்துல திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் இப்ப வெடிச்சு செதறத நீங்க உங்க கண்களால பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு நிகழ்வு நடந்து சரியா 600 ஆண்டுகள் ஆகுதுங்கிறதா உண்மை. அதே மாதிரி நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்து பூமியை டெலஸ்கோப் மூலமா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அங்க பாக்குற விஷயம் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க கொள்ளு தாத்தாவை நீங்க உங்க கண்களால பார்க்க முடியும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, நம்மளோட திருவாதிரை நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒளி ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா 600 ஒளியாண்டுகள் தூரம்னா நம்மளால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கோடி கோடி கிலோமீட்டர் தூரத்துல நம்மளோட திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். இது மட்டும் தான் ஒரு பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பாக மனுஷனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சேட்டிலைட்டை அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த சேட்டிலைட் திருவாதிரை நட்சத்திரத்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சு அனுப்பணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து சேர 3,000-4,000 ஆண்டுகள் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சேட்டிலைட்டை ஒளி வேகத்தில் அனுப்புனா கூட போய் சேர 600 ஆண்டுகள் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி அதை ஒளி வேகத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அதுக்கு ஒரு 600 ஆண்டுகள் ஆகும். ஆக மொத்தம் ஒளி வேகத்தில் இந்த ப்ராசஸ் நடந்தாலே 1,200 ஆண்டுகள் ஆகும். நம்ம கேட்ட ஒரு தகவல் 1,200 ஆண்டுகள் கழிச்சு கிடைச்சிது அப்படின்னா அந்த தகவல் ஃபர்ஸ்ட் எதுக்கு? ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸை வச்சு கடந்த காலத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். வேணும்னா ஃபியூச்சர்ல குவாண்டம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேக்சிமம் சான்ஸ் இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டரை பத்தி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ ஒரு அணுவில் உள்ள 2 எலக்ட்ரானை பிரிச்சு எடுத்து ஒரு எலக்ட்ரானை இந்தியாவிலையும் இன்னொரு எலக்ட்ரானை யூஎஸ்லையும் வைக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எலக்ட்ரான்ல ஒரு தூண்டலை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனை யூஎஸ்ல உள்ள எலக்ட்ரான் அட் அ டைம்ல கொடுக்கும். இது வேவ்ஸோ ரேஸோ லைட்ஸோ வச்சு ஒர்க் ஆகாததுனால இதுல மைக்ரோ செகண்ட் அளவுல கூட டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கணும்னா ஒரு ஜோடி இரட்டை குழந்தைகளை வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு இடங்களை வச்சாலும் ஒருத்தவங்களுக்கு தலைவலியோ இல்லாட்டியும் சளியோ வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கூட பிறந்த இன்னொருத்தவங்களுக்கும் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதே விஷயம் தான் அட்டாமிக் லெவலில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல செயல்படுது அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. இதுதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்தில் இருக்கும் அப்படின்னு. சரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளோட நிலவானது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியும் சுத்தி வருது அப்படின்னு. ஆனா நம்மளோட நிலவு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியும் சுத்தி வந்தாலும் நம்மளால நிலவோட ஒரு முகத்தை தான் பார்க்க முடியுது. ஐ மீன் நிலவோட ஒரு பக்கத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி நிலவு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியும் சுத்தி வந்தா கண்டிப்பா நம்மளால நிலவோட இன்னொரு முகத்தை பார்க்க முடியணும்ல. ஆனா நம்மளால ஏன் நிலவோட இன்னொரு முகத்தை பார்க்க முடியல அப்படின்னா நிலவு தன்னைத்தானே சுத்திக்க எடுத்துக்கிற நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 27 டேஸ். அதே மாதிரி நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கிற கால அவகாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 27 நாட்கள் தான். இப்படி நிலவு தன்னைத்தானே சுற்றி எடுத்துக்கிற நாட்களும் நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கிற நாட்களும் 27 நாட்கள் அப்படிங்கிற விதத்தில் ஈக்குவல் ஆகிடும். ஸோ நிலவு ஸ்டேபிள் ஆகிடும். பூமியிலேருந்து நம்ம நிலவை பார்க்கும்போது நம்மளோட கண்களால் நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து மடிக்க சொன்னால் உங்களால் எத்தனை தடவை மடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு 15 டைம்ஸ் இல்லாட்டி ஒரு 20 டைம்ஸ்லாம் மடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா உங்களால் 8 தடவை தான் மடிக்க முடியும். வேணும்னா இப்பயே கூட ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு நோட் புக் பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை உங்களால் 7 டைம்ஸ் தான் மடிக்க முடியும். மிஞ்சி போனால் 8 டைம்ஸ் மடிக்கலாம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல?
ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் இருக்கும், அதாவது 0.001 சென்டிமீட்டர். அதை பாதியாக மடிச்சிங்க அப்படின்னா 0.002 சென்டிமீட்டர் ஆகும். அதை மறுபடியும் பாதியாக மடிச்சிங்க அப்படின்னா 0.004 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதே மாதிரி அந்த பேப்பரை நீங்கள் மடிக்க மடிக்க அது டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதாவது 2, 4, 8, 16, 32, 64 இந்த மாதிரி. இதை நீங்கள் 10 டைம்ஸ் மடிச்சிங்க அப்படின்னா அதாவது 2 to the power of 10. இது எப்படின்னா 2 into 2 into 2 into 2 அப்படின்ட்டு 10 times 2 மல்டிப்ளை பண்ணிக்கும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா 1024. அதே மாதிரி 17 டைம் பேப்பரை ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா அதோட உயரம் 4 feet இருக்கும். அதாவது ஒரு சராசரி மனுஷனோட உயரத்தில் 3ல் 2 பங்கு அளவுக்கு இருக்கும். அதுவே 25 டைம் பேப்பரை ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா அதோட உயரம் 1100 feet இருக்கும். அதாவது எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கோட டாப்பையே தொட்டுரும். இதுக்கான ரீசன் என்னன்னா பேப்பரோட ஹைட் டபுள் டைமாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 125 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அதோட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா 250, அதோட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா 500, அப்புறம் 1000, அப்புறம் 2000. இந்த மாதிரி ஒரு நம்பரோட வேல்யூ டபுள் டைமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனன்ஷியலாக இருக்கும். சரி, 30 டைம்ஸ் பேப்பரை ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா அது ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் 6.67 மைல்ஸ், அதாவது ஏரோப்ளேன் பறக்கிற ஹைட். அதே 40 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா 7000 மைல், அதாவது சேட்டிலைட் மிதந்துகிட்டு இருக்க உயரம். அதுவே 48 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா அது ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் 1 மில்லியன் மைல்ஸ். ஒருவேளை உங்களுக்கு நிலவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு பேப்பரை எடுத்து 45 டைம் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிலவையே ரீச் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 13 டைம்ஸ் பேப்பரை ஃபோல்டு பண்ணாலே போதும். இது வரைக்கும் 12 டைம்ஸ் பேப்பரை ஃபோல்டு பண்ணதான் வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்குது. இதுக்காக அவங்க யூஸ் பண்ண பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் உள்ள டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா வெறும் 13 டைம் பேப்பரை ஃபோல்டு பண்ணி நீங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டை வைக்கலாம். நம்ம எல்லாருக்குமே எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த வகை மீன்கள் 50 கார்களை கூட ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு திறன் மிகுந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், இல்லாட்டி படிச்சிருப்போம். ஆனால் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்டை எப்படி உருவாக்குது அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. இந்த மீன்களோட முதுகு மேற்பரப்புலையும் வால்லையும் பார்த்தீங்கன்னா தட்டையான நீள்வட்ட செல்கள் காணப்படுது. இந்த செல்கள் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவரை உருவாக்குது. இந்த மீன்களோட ஒவ்வொரு செல்களும் ரொம்பவே கம்மியான அமௌண்ட் ஆஃப் கரண்டை உருவாக்கினாலும் நாமளே எப்படி பல பேட்டரிகளை ஒன்றிணைச்சு ஹை வால்டேஜ் கரண்டை உருவாக்குறோமோ அதே போல எந்த மீன்களும் அதோட செல்களில் உள்ள கொஞ்சம் கரண்டையும் ஒன்றிணைச்சு ஒரே நேரத்தில் யூஸ் பண்றதுனால இதால அதிகபட்சம் 850 வால்டேஜ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நார்மலா 230 ஆஃப் வால்டேஜ் தான் நம்மளோட வீடுகளுக்கு வரும். ஆனா இந்த மீன்களை உருவாக்குற கரண்ட் நம்மளோட வீடுகளில் வர கரண்டை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்பன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு. இந்த கார்பனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிலக்கரியிலேருந்து டைமண்ட் வரைக்கும் கூட உருவாகுது. இந்த கார்பனை எதுக்கு யூஸ் பண்றாங்களோ இல்லையா, வாட்டர் ஃபில்டர்ஸ்லாம் முக்கியமாக இதை தான் யூஸ் பண்றாங்க. இந்த கார்பன் மட்டும் இல்லை அப்படின்னா அது வாட்டர் ஃபில்டரே கிடையாது. ஏன்னா இந்த கார்பன் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட், ஸ்மெல், கலர், கெமிக்கல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பனை வச்சு பேசிக் வாட்டர் ஃபில்டரை கூட ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Finding life along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And